ஆக்டர். ஸோ இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது எதை பற்றினா, இப்போது சமீபத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு, 2024 எலெக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி. ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் ஒரு பர்சனாலிட்டியும் எப்படிலாம். ஆமாம், ஓகே ப்ரோ, நைஸ் கான்செப்ட். இப்போ வந்து முதல்ல நம்ம பிரதமர் மோடி, பாய வேணும் आपकी बार 400 பார், திருக்குறள்லே என்ன சொல்லுது, ஒன் நேஷன் ஒன் இந்தியா, வேண்டும் மோடி வேண்டும் மோடி. நன்றி. அடுத்ததாக நம்ம ராகுல் காந்தி பேசினாதான் எப்படி இருக்குன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் டு யூ. திஸ் கண்ட்ரி இஸ் ரன் பை only two people, Adani, Ambani. These two people run this country. So we will take money from them and give it to the poor. இந்த மாதிரி அவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணார். அப்புறமா நம்மளோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் எப்படி பண்ணார்னா, பிரதமர் மோடி கூறுவது போலே அவரால் தமிழகத்தை வெல்ல முடியாது, இங்கு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை சிறந்த ஆட்சி என்று தெரிவித்துக் கொள்கிறேன், 40க்கு 40 தொகுதிகளும் ஜெயிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சார், நீங்கள் சொன்னமே 40 ஜெயிச்சிட்டீங்க, இனிமேல் என்ன பண்ண முடியும்? எந்த பயனும் இல்லை. அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கலை. ஆனால் அவர் சப்போஸ் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருந்துக்குன்னா, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் எப்போவுமே சிங்கிளாக தான் வரும். ஆனால் சார் எல்லாம் ரைட்டு, நீங்கள் எப்போ எலெக்ஷனுக்கு வர போடுங்க, எல்லாம் ஆண்டவனோட முடிவு. சரி சார், இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நோ கமெண்ட்ஸ் சாரி. அடுத்ததாக நம்ம உலக நாயகன் கமலஹாசன் பேசியிருந்தார்னா, கண்மணி அன்போடு காதல். சாரி சார், இது எலெக்ஷன் பிரச்சாரம். ஸோ கமலஹாசன் பேசுவார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அது மாதிரி அவர் பேசியிருப்பார். அடுத்தாக நம்ம தளபதி விஜய் எப்படி பேசியிருப்பாருன்னா, என் நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பான ரசிகர் பெருமக்களே, எங்க பேச்சு மட்டும் தாண்டி சைலண்ட்டு, ஆனால் அடி சர வெடி. கடைசியாக நம்ம தலை அஜித் அவர் வந்து எலெக்ஷனுக்கு வரல. ஆனால் அவர் சப்போஸ் வந்தார்னா எப்படி இருக்குன்னா, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினதுடா சொல்றா. ஸோ இவங்களாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியாக நம்ம என்னதான் நம்மளோட மந்திரிகள் எல்லாம் ஓட்டினாலுமே, முதல்வனில் ரகுவரன் சொல்கிற போல, எத்தனை கோட்டு, எத்தனை கேஸு, எத்தனை நெருக்கடி, ஒரு நாள் என் பதவியில் வந்து நின்று பாடுறா, அப்போதான்டா தெரியும். ஸோ இது வந்து யாரையும் புண்படுத்திருக்காது இல்லை, ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் விஜய் ப்ரோ. அண்ட் உங்களோட